வெல்கம் டு தித்திப்பு சமையல். இன்றைக்கி ஒரு ஸ்பெஷலான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். என்ன ரெசிபின்னு பார்க்கலாம். பள்ளிப்பாளையம் ஸ்பெஷல் சிந்தாமணி சிக்கன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேன் எடுத்துக்கிறேன். 4 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சேர்த்து நல்லா சூடாயிடுச்சு. இப்போ ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு சேர்த்து நல்லா பொரிஞ்சிருச்சு. கடுகு பொரிஞ்ச உடனே 15லேருந்து 20 வரமிளகா கிள்ளி வச்சுக்கோங்க. சின்ன சின்னதாக கிள்ளி வச்சதை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். ஒரு 2 நிமிஷத்துக்கு கைவிடாமல் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க, இல்லைன்னா வரமிளகா தீஞ்சிரும். இப்போது நல்லா வதக்கியாச்சு. நான் ஒரு 300 கிராம் பிராய்லர் சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இதை நம்ம பிராய்லர் சிக்கனில் பண்ணும்போது தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. நாட்டுக்கோழி இந்த மாதிரி சிக்கனில் எல்லாம் பண்ணோன்னா நல்லா இருக்காது, ஏன்னா அது சீக்கிரம் வேகாது. அதனால தான் நம்ம பிராய்லர் சிக்கன் எடுத்துக்கிறோம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சிக்கனை இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. சின்ன சின்ன பீசஸாக இருந்தால் தான் சீக்கிரமாக வெந்து வரும். அதனால் இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வரமிளகாயும் சிக்கனும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இப்போ மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இப்போ சிக்கனில் இருந்தே கொஞ்சமாக தண்ணி விடும், அதை வச்சு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு நல்லா வேக வச்சுக்கிறேன். அப்பப்போ எடுத்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க, ஏன்னா நம்ம தண்ணி எதுவும் சேர்க்கல, அதனால் அடி பிடிச்சிடாமல் பார்த்துக்கோங்க. பாருங்கள், கொஞ்சமாக தண்ணி சிக்கன்லேருந்தே வந்திருக்கு. நான் எதுவும் தண்ணி சேர்க்கலை. இப்போ ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இப்போது நல்லா ட்ரை ஆயிடுச்சு. சிக்கன்லேருந்து வந்த தண்ணி நல்லா ட்ரை ஆயிடுச்சு. கொஞ்சமாக 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க, அதிகமாக தண்ணி சேர்த்துடக்கூடாது. அடி பிடிக்கிற மாதிரி இருந்தால் மட்டும் தண்ணி சேருங்க, இல்லைன்னா தண்ணி சேர்க்க வேண்டியதில்லை. அப்படி இல்லைன்னா லைட்டாக மட்டும் தண்ணி தெளித்து விட்டுக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நான் ஊற்றின தண்ணியெல்லாம் ட்ரை ஆகி சிக்கன் நல்லா வெந்து வந்திருக்கு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்ம சிந்தாமணி சிக்கன் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.